சொன்னாதான் சாப்பிடுதுன்னா it is our very own Kriti Shetty, ladies and gentlemen. Put your hands together. The goddess, the uber talented Kriti Shetty. வணக்கம். நான் தமிழ்லயே பேச ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பு பண்ணால் ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சரிடா, மிச்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அழகிய தமிழ் மகள் இவள் இந்த ஃபில்மோட தமிழ் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது இஸ் மை பிளெஸிங். ஸோ அதுக்கு தேங்க்யூ நலன் சார் ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஞானவேல் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலாக இந்த ஃபில்மில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஒரு தடவை நம்ம ஷூட் பண்ணுறப்போ நான் கீழே விழுந்துட்டேன். அன்றைக்கி நேஹா மேம் வந்து ஷி மேட் ஷோர் ஐ வாஸ் ஓகே. அவங்க எங்காக ப்ரௌனிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் சச் அ ஸ்வீட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஜெஸ்டர். அண்ட் இந்த படம் ஷூட் பண்ணுறப்போ நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ஹைதராபாத்தில் அண்ட் ஈவினிங்கில் நம்ம நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் தெரியாமல் ஒரு நாள் செட்டில் நான் தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கு ஜார்ஜ் சார் மேட் ஷோர் தட் அவரும் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே லைட்டிங் மாத்திரப்போ சைலண்ட்டாக மாற்றாங்க. அண்ட் நான் when I got up, mom told me that. I'm so grateful to him for that sweet gesture, for that 15 minutes of extra sleep அவர்னால எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஜார்ஜ் சார் அண்ட் everybody will be able to see his beautiful work on screen. அப்படியே கிரண் சாரோட brilliant workம். நலன் சார் படம் பிகினிங்லேயே சொன்னார், இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு ஃபிக்ஷனாக வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அன் புது வேர்ல்ட் அண்ட் ஐ திங்க் எவ்ரி திங் வெண்ட் இன் ஹேண்ட் ஃபார் தேட். ஒரு குவெஸ்டன் என்கிட்ட இருந்தது நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சுந்தருக்காக, எப்படி இப்படி அமைதியாக இருப்பீங்க எப்போவுமே? பிகாஸ் இந்த படத்தில் எனக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறையா டீட்டெயிலிங் எல்லாம் இருக்கும். டாட்டூஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, ஹேர்ல எல்லாம் ரொம்ப தேர் வர் மெனி திங்ஸ் அண்ட் அப்படியே நிறைய டைம் ஆகும். ஸோ அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம் பல்லவி அண்ட் என் ஹேர் மேக்கப் பிங்கி, நந்தினி, கமல் அண்ட் மை பர்சனல் டீம் பாலாஜி அண்ணா, வெங்கடேஷ், கிருத்திகா. Because they all helped in creating this look and கொஞ்சம் டைம் ஆனாலும் ரொம்ப அமைதியாக சுந்தர் வந்து he'll never stress me out because he will understand that கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ நீங்கள் நாளைக்கு தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு இதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு தோணா, இட்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் மேட் டு லுக் எஃபர்ட்லெஸ். ஸோ தேங்க்யூ சுந்தர் அண்ட் தேங்க்யூ Namakand Anna, thanks to Ram sir, thanks to Ramesh sir from the production for always being a warm energy and a support for me on the set. Apdiye nama captain of our team Nalan sir, it was so brilliant working with you. Na nariya thadava idu sollirken, I have learnt so much from you and I'm beyond grateful. Na என்கிட்ட வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு டு எக்ஸ்ப்ரெஸ் மை கிராட்டிடியூட். பிகாஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் ஆக்ட் பண்ணுறப்போ நான் எனக்காக மட்டும் பண்ணுவேன். லைக் ஸ்மால் திங்ஸ், லைக் ஒரு பர்சனல் எடிஷன் மாதிரி. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு நோட்டிஸ் இட் அப்பார்ட் ஃப்ரம் மை செல்ஃப் ஃபீலிங் ஹாப்பி. ஆனால் அவர் அது எல்லாமே நோட் பண்ணி வந்து என்கரேஜிங்காக சொல்லுவார். That gave me such a confident boost on set. ஏன்னா ஆல்ரெடி தமிழ் அப்போ புதுசு, ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் அ லிட்டில் பிட். ஆனால் he made me feel so confident and he took so much pride in me that it became one of my most positive experiences on set. Thank you so much sir for that, and thank you to Saranya also for always being so supportive of me.
அப்படியே காஸ்ட் அண்ட் கிரு எல்லாருக்குமே வித்யா மேம், ஆனந்த் சார், I've had most of my combinations with them. And Satyaraj sir, I'm such a huge fan of you. ஆனால் இந்த படத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் இல்லை. I felt so bad about that. Yeah, நான் நலன் சார் கிட்ட கேட்டது இருந்தேன், is there any way I can have something? But அது ஒர்க் அவுட் ஆகலை. But I would love to work with you in the future, sir. And it's so great to be in the presence of you, Shivakumar sir. In my house, எங்க பாட்டி எல்லாருமே they are such huge fans of you. So நான் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறப்போ they were so excited. And அப்படியே in the few days of promotionல to be interacting with the Tamil press, நம்ம தமிழ் ஆடியன்ஸோட, எனக்கு இது என் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு தோணலை. You've treated me like your own, and I'm so grateful for that warm welcome you've given me. And everyone knows I'm all about positive vibes, and I can say this team and this experience passed the vibe check. And Karthi sir, எல்லாருக்கும் தெரியும் நான் அவரோட எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு. And I made sure every day on the set he also knows that. I annoyed him a little bit with that. Anna, working with him is one of my biggest dreams that has come true. Thank you so much for your warmth and your lovely energy, sir. நான் எப்போவுமே சொல்வேன், அவரோட கேரக்டர்ஸ்லேயும் அவரோட அந்த பாசிட்டிவிட்டி, அவரோட குட் எனர்ஜி, his goodness shines through in his characters. That is because his aura is so strong. And நீங்கள் அவரோட 5 minutes spend பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் that he's all about giving others space to grow because he is so secure himself. And hats off to you for that, sir. Thank you for inspiring all of us. I'm really sorry if Santosh Narayan sir, a brilliant composer. I'm so glad I got to work with him in this film. And I'm so sorry if I'm forgetting anybody, but I have nothing but gratitude for this team, and I wish all of us all the best. Thank you. Thank you. And கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்காக ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்களே, அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று சொல்லணுமானா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபார் ஆல் யோர் ஃபேன்ஸ். ஏன் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுமா? நான் உங்களை காதலிக்கிறேன். Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you. தேங்க்யூ. அண்ட் அந்த உயிர் பத்திக்காம பாட்டோடைய ஹுக் ஸ்டெப் மட்டும் அந்த 4 ஸ்டெப்பு போட்டிங்கன்னா தம்பிங்கெல்லாம் ஹாப்பி ஆகிடுவாங்க. என்ன தம்பி, கரெக்டா? சாரியில் பண்ண முடியுமா தெரியல, பட் ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் கோ. தேங்க்யூ 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 ஸோ மச். அண்ட் கிருத்தி ஷெட்டி, தமிழ் சினிமாவின் சார்பாக, தமிழ் சினிமாவின் ரசிகர்களின் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் உங்களுடைய பயணம் இந்த அழகிய சினிமாவில் பல ஆண்டுகளுக்கு இருக்கணும். மிக அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு வந்து சேரணும். அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் ஆன் யோர் பிளேட் அப்படின்னு தான் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் அறிமுகமாகிறது ஏன் பிளெஸிங் தான். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. லவ் யூ. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும், சித்ராஜ் மாமாக்கு, நலனுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும், சுந்தர் சார், அனந்தராஜ் சார், எல்லாரும் இருக்காங்க, ஷில்பா, கிருதி, கிரண் சார், மாஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது. நலன் சொன்ன மாதிரி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பாத்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் மாட்டீங்களா, நலன் சார் படம் மாட்டீங்களான்னு. அவ்வளவு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க உங்களுக்கு.
இவ்வளவு நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும், சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுகவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1000ல் ஒருவன் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு, அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலாம் ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாவாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்ப வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். சோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான், நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் அந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒண்ணு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான பிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இப்ப போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்ல, அவர் ஒரு எமோஷன், அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவரு மாதிரி மக்கள் நேயம், அவரு மாதிரி தாராள குணம், அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரு வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, நீங்க நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லதுதான் சொல்லுவேன், என் ரசிகரும் என்ன மாதிரிதான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியா இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும் அவங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்ட் தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பாக்குறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month பிராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜெனரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும்.
இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நம்புவேன். இதுல அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அவ்வளவு ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்வேன். லவ் யூ தம்பி, லவ் யூடா, லவ் யூ ஆல்வேஸ்டா. ஸோ இந்த படம் ஒரு புது அனுபவம். இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து முக்கியமா நான் ஜார்ஜோடைய ஒர்க்கும் சந்தோஷ் நாராயணோட ஒர்க்கும் கிரண்ஸோட ஒர்க்கும் சொல்லுவேன். ஏன்னா இது வேற ஒரு வேர்ல்டு, ஒரு பேரலல் வேர்ல்டு நலன் கிரியேட் பண்ணி இருக்கிறது. ஏன்னா வந்து எல்லாம் 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்க, டே நலன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, இந்த படம் வரணும்டா அப்பதான்டா தெரியும்னு 90s கிட்ஸ் கதறது நான் பாக்குறேன். ஸோ மறுபடியும் நமக்கு ஒரு ஓஜியை மறுபடியும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறோம். எப்படி எம்ஜிஆர் சார் ஒரு ஓஜியோ அந்த மாதிரி திரும்ப ஒரு டார்க் காமெடியோட ஓஜியை மறுபடியும் இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஐம் சோ ஹாப்பி நலன் கூட ஒர்க் பண்றது. நான் வந்து நலன் மாதிரி டைரக்டர் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன், தெலுங்குல பெரிய படங்கள் பண்றாங்க, மலையாளத்துல வித்தியாசமான படம் பண்றாங்க, தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு, நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஸ்வலான ஃபில்மே பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, புது விஷயங்கள் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொடர்ந்து படம் பண்றது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில நலன் மறுபடியும் இந்த படம் பண்ணது, அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை இவ்வளவு ஜாலியா டெலிவர் பண்ணது ஐ அம் சோ ப்ரௌட் நலன். இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணலாம், புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே விட மாட்டாங்க நம்மள. அந்த வகையில ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் இந்த படத்துல வந்து வாத்தியாரா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்கான மேக்கப் போடும்போது அவ்வளோ பயமா இருக்கும், பயந்தே நடிச்சிருக்கேன். பூர்ணிமா தேங்க்யூ. ஐ திங்க் ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு 10-15 தடவை கரெக்ட் பண்ணிருப்போம். பொறுமையா ஒவ்வொன்றும் பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செரீனா ஆகட்டும், என்னோட மேக்கப் மேன் முருகன் ஆகட்டும், அந்த மீசை வரையறதுல இருந்து அந்த அந்த உருவம் வேஷம் போட்டு வந்து அவரா நிற்கும் போது அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு யோசிச்சோம்னா நமக்கு தலையெல்லாம் சுத்திரும். அவரை பத்தி கேள்விப்பட்ட கதைகள், அவ்வளவு கதைகள் வந்துட்டே இருக்கு. இன்னும் நல்லா அழகா சொல்லிட்டு இருந்தாப்ல. ஒருத்தர் பத்தி விசாரிச்சோம்னா ஒரு 10 கதை சொல்லுவாங்க சார், அவரை பத்தி மட்டும் விசாரிச்சா எங்க போனாலும் கதையா வந்துட்டு இருக்கு. அவர் மக்களுக்கு போய் செஞ்ச விஷயங்கள், மக்களை போய் தொட்ட விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது, அவ்வளவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், அவருடைய கான்வாய் போயிட்டே இருக்குமா ராதாகிருஷ்ணன் ரோட்ல. அப்ப வந்து கால் இல்லாத ஒருத்தர் அங்க வந்து டெய்லி நின்று காலில் பாப்பாராம் கார் போகும்போது. ஏப்பா டெய்லி காலில் வந்து நிக்கிறிய, எதுக்குப்பா இங்க நிக்கிறான்னு கேட்டதுக்கு அவருன்னு உன்னை பார்க்கவா போறாரு, வண்டி வேகமா போகுதுன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், கோயிலுக்கு நம்ம போறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போறோம், நாம தானே சாமியை பார்க்க போறோம், நான் தான் அவரை பார்க்க வந்தேன்னு சொன்னாராம். இப்படியே போயிட்டு இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு, அவரே இறங்கி வந்திருக்காரு, கையில எவ்வளவு பழந்ததுன்னு தெரியாது, எடுத்து கொடுத்திருக்காரு, கடை வச்சு பொழைச்சிக்க, பீடி சிகரெட் விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். சோ இப்படி அவரு கிட்ட அவரை பார்த்தா இன்சிடென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அவரோட கோடான கூட ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்திப்படுத்தோம் நம்புறேன். சத்யராஜ் மாமாவே இங்க இருக்காரு, நான் பயந்து தான் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், வாகேஸ்வர் சார்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன், ராஜகிரண் சார் கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வெளியே வருதுங்கிறது. சத்யராஜ் மாமா மறுபடியும் ஒரு மொட்டை பாஸ் வில்லனா நடிச்சிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல. ராஜகிரண் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேனா நடிச்சிருக்காரு, தாத்தாவா நடிச்சிருக்காரு அந்த படத்துல. ஆனந்தராஜ் சார் ஒரு பயங்கர ஸ்பெஷல் பிந்தாஸ் கேரக்டர் அவரு. சுந்தர் சார் எல்லாருக்கூடையும், ஷில்பா ஐ திங்க் வெரி பிரேவ் ஆஃப் யூ டு டூ திஸ் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணம்மா ஒன்னு சாங்ல எல்லாரும் பார்த்து எல்லாம் கிறங்கிருக்காங்க பசங்க. மறுபடியும் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர்ல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி a very special film. ஜார்ஜோட ஒர்க் எக்ஸலண்டா இருக்கு. சனாவோட ஸ்கோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெஃபினட்டா வந்து ஒரு எபிக் சூப்பர். சனா சொன்ன மாதிரி நமக்கு சூப்பர் ஹீரோவா வந்து சினிமாவில் வந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில கலந்தவரா இருக்காங்க. நமக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐகான்ஸ் எல்லாருமே. ஸோ அவர் நம்ம சூப்பர் ஹீரோ எடுத்துட்டு நானும் இந்த படத்தை ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஃபில்மாவே பாக்குறேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஊர் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு படமா அது வந்திருக்கு. எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு பண்ண படம். ஸோ நிச்சயம் இந்த படம் வெற்றி அடையணும். ஞானவேலுக்கு வந்து மிரக்கல் தான் இந்த படம் வந்து இப்போ வந்து இறங்கி இருக்கிறது. அது புரட்சித் தலைவரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியா வந்து ரிலீஸ் ஆகணும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அன்பு, பெரிய நன்றி இங்க வந்து இதை கலந்துக்கிட்டு வாழ்த்ததுக்கு. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முக்கியமா, எல்லாரும் நீங்கெல்லாம் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்திருப்பீங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை.
உங்களோட அன்பு நீங்க எப்பவுமே என்ன கைட் பண்ணியிருக்கீங்க, எப்பவுமே சரியான படங்கள் பண்ணும்போது பாராட்டி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான அட்டம்ஸ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ கைஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. ஹலோ கைஸ். அவங்க எல்லாருக்குமே இது புதுசு. அதே மாதிரி கிருத்திக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். எல்லாரும் கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வரும், அது கிருத்திங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம அவங்க நான் சின்ன வயசுல இருந்து உங்க ஃபேன் சொல்லி நம்மளை வெக்கப்பட வச்சிருவாங்க. செட்டுக்கு நம்மளை வெக்கப்பட வைக்கிற ஒரே ஆள் கிருத்தி தான். அவங்கள பாக்குறக்கே பயமா இருக்கு எனக்கு. ஆல் தி பெஸ்ட் கிருத்தி. ஒரு கிரேட் டான்சர். ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து வாட் கேன் ஐ டு ஃபார் யூ அப்படிம்பாங்க. நம்ம ஜாலி டு மீட் யூன்னு சொல்லணும். ஐ திங்க் தி வே ஷி கேரிட் ஹர்செல்ஃப். வரும் the way she researched for the character, the way she came and did it, அவ்வளவு அழகா பண்ணியிருந்தாங்க. you have a bright future, keep working hard. and இந்த இடத்துல நான் எப்படி நலன் சரண்யா பார்த்து சல்யூட் வச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டாரு, அது மாதிரி நானும் ரஞ்சினிக்கு ஒரு சல்யூட் வச்சு தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தாதான் நம்ம இங்க வேலை செய்ய முடியும். அதே மாதிரி ஞானவேலுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபம் தரக்கூடிய படமா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரவி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார், அதே குரல் ஒரு அழகான கேள்வியோட உங்களையும் சந்திக்கணும் நீங்க இருக்காங்க. வாங்க சார், வாங்க ப்ளீஸ். தம்பி கார்த்தி, ஐயோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. 1001 திரைப்படத்துல என்னுடைய ரசிகனா நடிச்சேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நான் ரொம்ப ஆசைப்பட்ட வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துல பல வருஷம் கழிச்சு அது உங்களுக்கா அமைஞ்சது. நடிகர் சங்கத்துல நான் இருந்த பதவியில தான் நீங்க இருக்க. நமக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பார்த்தியா? உண்மையா சொல்லணும்னா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு வேணும். நான் பல நாள் பல சோதனைகள் இருக்கும்போது உங்களை நினைக்காம போனதே இல்லை. அந்த ஷார்ட் டைரக்டர் ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா நீங்க உள்ள இருந்து நடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஷாட்லையும் நடிச்சிருக்கேன். ஸோ மானசீகமா அவரை நான் தலையிலிருந்து கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்கிறது தான் உண்மை. உங்களை வணங்கிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். என்னுடைய அன்பு தம்பி சிவகுமார் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன மாதிரி நடிக்க போறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்தது? வாத்தியார் வாத்தியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, எத்தனை சூப்பர் ஸ்டார் வந்தாலும் எல்லாத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அவர் தான் வாத்தியார். அதனால அது பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுக்கணுங்கிறது. அப்பா கூட அவர் நடிச்சிருக்காரு. அப்ப சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி நடிக்கிற சீன் இருந்ததுன்னா அடிச்சிருவாங்களாம், அப்பதான் ரியலா இருக்கும்னு. அப்ப அப்பாவும் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஆனா நீங்க அடிச்சிருங்க, நீ நடிகன் தானே, நான் அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன், நீ அடி வாங்கின மாதிரி நடின்னு சொல்லுவாராம். சோ அவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கு வரோம் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும். இன்னைக்கு இருக்கிற ஸ்டண்ட் யூனியன் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் ஆகட்டும், எத்தனையோ சின்ன சின்ன யூனியன் ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் பிளான் பண்ணது அவரா தான் இருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னோடியா அவரா தான் இருந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நமக்கு. அதனாலதான் அவர் என்னைக்குமே என்றும் மார்க்கண்டேனாவே இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. அப்புறம் காத்து வாவாதியாரேன்னு சொன்ன உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு முதலாக நான் நிற்பேன். நீயும் அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவரை பார்த்து கத்துக்கிட்டாதவங்களே யாருமே இருக்க முடியாது. யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அது 2-3 வகை சொல்லுவாங்களாம். இருந்தா கொடுக்கறது, இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கறது, இருக்கிறதையே கொடுக்கறது. இவர் இருக்கிறதையே கொடுக்குற ரகம். சோ அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கத்துக்கிறோம். எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரியே யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் நினைக்கிறேன். அது அப்பாவோட வளர்ப்புன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. வாவாதியார் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் உன் பணி, மக்களுக்காகவே அர்ப்பணி, வாழ்க வளர்க. இங்க இந்த தருணத்துல எம்ஜிஆர் ஐயாவே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க படத்துல. சோ அவங்களுக்கும் இந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எந்நேரமும் அவரை மாதிரியே மேக்கப் போட்டு ஒவ்வொரு ஊரா போய் நடிச்சுட்டு வர்றவங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, ப்ரொடக்ஷன் டீமுக்கு,
எல்லாருக்கும் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி சார் அண்ட் வாவாத்தியார் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படமாக அமையும். தமிழ் ரசிகர்களுடைய அன்பும் பாசமும் தியேட்டர்ஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் மோர் டைம் ஃபார் ஆர் வெரி ஓன் கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். லவ் யூ மக்களே. தேங்க்யூ. Everybody, 12th of December 2020. எல்லோருக்கும் வணக்கம். முன்னால் வீட்டிற்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் ஒரே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நலன் சாருடைய இயக்குனர் குழுவில் ஒரு முதன்மையான அவருடைய சீடன் சொல்லலாம். சூதுகோம் படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சூதுகோமில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்து ஒரு தன்மையான அணுகுமுறையும் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறதையும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து சந்தோஷ் நாராயண் சார் சொன்ன மாதிரி தான், அவருக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு தன்மையோடு சொல்லி அந்த வேலையை வாங்குவாருங்கிறது பக்கத்துலேருந்தே நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே ரொம்ப பெரிய ஒரு கற்றுக்கிறது தான் நினைக்கிறேன். இந்த படம் வாவாதியார் படத்தை வந்து நான் பார்த்துட்டேன். சாருடைய எடிட்டிங் ஷூட்லேயே நான் அதை பார்த்தேன். இப்போ ஃபைனலாக ஒர்க்கு போயிட்டுருக்குது. சந்தோஷ் நாராயண் சார் இவ்வளோ விரைவாக போனதுக்கு மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை நான் பார்க்கும்போது நலன் சார்கிட்ட நான் சொன்னேன், இந்த படத்தில் கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரியே தெரிகிறாருன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அது ஒரு மாதிரி நடிக்கலை, எனக்கு நிறையா சீனில் எனக்கு அவர் மாதிரியே தெரிகிறாரு. ஒருவேளை பின்னாடி எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தால் அதுக்கு பொருத்தமான நடிகர் வந்து நிச்சயமாக கார்த்தி சார் தான். அது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. நான் கேட்டேன், சார் எப்படி சார் எப்படி சார் இப்படி இந்த எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்கும்போது நலன் சார் சொன்னார், இல்லை அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகி ரொம்ப டெடிக்கேட்டிவாக அதை அச்சீவ் பண்ணார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக வந்து அந்த பேர் படம் பார்த்த எல்லாருக்கும் உங்கள் எல்லார் மனசுலேயும் வந்து பயங்கரமாக வந்து திரும்ப வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் திரும்ப நினைவு கூறத்தக்க ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. படத்தில் கூட டெக்னிக்கல் குழு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும். நலன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படக்குழு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மிகப்பெரிய கைத்தட்டல் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அவருக்காக இப்போ ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஒரு டியரஸ்ட் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார். முதலாளி எல்லாருக்கும் வணக்கம். சிவகுமார் ஐயா, அம்மா சத்யராஜ் மாமா, ஆனந்தராஜ் அண்ணன், குமார் சார், இங்கே டார்லிங் லவ் யூ. இங்கே நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா, கிரண் சார், அனல் அரசு சார், கல்யாண அண்ணன், மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. சினீஷ் வந்திருக்காப்புல, சக்தி சார் வந்திருக்காப்புல. ஸோ இங்கே வந்து பூர்ணிமா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும். இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம். சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம், ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது. அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார். அவரோட இது 3வது அசோசியேஷன். முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட. இப்போ 3வது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் நம்புகிறோம். மெய்யழகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். அது எல்லாரும் சொன்னாங்க. அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு. அது ரொம்ப ஏன்னா ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும். உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை, சாங் இல்லை,
ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும். அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பார். இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட். ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது. இது ஒரு தின் லைன். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையாக இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு. அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் சைடு வந்து வெற்றி, அனரசு மாஸ்டர் என ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு. கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை, ஏன்னா ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார், சத்யராஜ் மாமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா, லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி. எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா. ஸோ மோர் தென் ஃபேமிலி, ஷீ இஸ் அ சிஸ்டர். ஸோ அவங்களும் இங்கே இருக்கிறது எங்கள் ரொம்ப சந்தோஷம். தனஞ்சயன் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் சினீஷ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ரவி, தேங்க்ஸ் பிரதர். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? தேங்க்யூ டார்லிங். அண்ட் மிகப்பெரிய வெற்றிய படமாக அமையும். கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமாக அவங்க ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமாக அமையும். இந்த நேரத்தில் வாத்தியாருடைய பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு. என்ன பிரச்சனைகள் என்ன இது இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் ஐயா, லட்சுமி அம்மா உள்ளிட்ட சபைக்கு என் முதல் வணக்கம். கார்த்திக் சார் படம் ஜென்ரலாக திருப்பதி வந்தால் திருப்பம் அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சார் படம்னு சொல்லணும். என்னோட கெரியரில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் அல்லது என்னோட லைஃப்பில் என்னோட டேர்னிங் பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டாட்டாக வச்சா அது எல்லாம் கார்த்திக் சாரோட படங்களோட ரிலீஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 27 படங்களில் நான் ஒரு 15 படங்கள் விநியோகஸ்தராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சாரோட ஒவ்வொரு படமுமே எனக்கு ஸ்பெஷலு. அதான் 8 பிரிக்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் சாரோட படங்களை வரிசையாக பிரிச்சுட்டு என்னோட கெரியரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அது மாதிரி ஒரு படம் வாவாத்தியாரே. இப்போ நம்ம வந்து கார்த்திக் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜாலியாக ஜோவியலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நிறைய வந்து மெனக்கெட்டு நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறையா ஆர்டிஸ்டுக்கு பேசுவோம். கார்த்திக் சார் வந்து என்னன்னா சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மெனக்கிடுவார். அது வந்து ஃப்ரேமில் வந்து ஜாலியாக ஒன்று பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாங்க. நிறையா விஷயங்களில் அவங்களோட சிரத்தையில் வந்து சிவகுமார் ஐயா தெரிவாங்க. சிவகுமார் ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து எவ்வளோ சிரத்தையோடு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரேமில் வரும் பொழுது அது வேற ஒன்று ஜாலியாக ஜோவியலாக ஆன் த கோ அப்படியே நடிச்சுட்டு போன மாதிரியே இருக்கும். அந்த கார்த்திக் சார் எம்ஜிஆரை வாத்தியாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தா எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமாக சாதாரண எஃபர்ட் இருக்காது, மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு எடுத்த ஒரு படமாக இருக்கும் இந்த வாவாத்தியார். இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. இந்த படத்தோட தயாரிப்பாளரோட தகப்பனர் வி.கே. ஈஸ்வரன் ஐயா. அவர் வந்து மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேன்னா என்ன அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு டிஃபினேஷன் எழுதணும்னா அவங்க பேரை எழுதி வச்சிடலாம். அவ்வளோ பெரிய வெறியர். நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து கோயம்புத்தூரில் இருக்க அவங்களோட தோப்பில் ஒரு 27 ஏக்கராவை ஹவுசிங் போர்டு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஞானவேல் சாரோட அம்மா வீட்டு விசேஷத்துக்கு தலைவர் வந்திருந்தப்ப
ஈஸ்வரன் ஐயாவுக்கு அவரை நேரடியாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் போனால் இந்த 27 ஏக்கர் ஹவுசிங் போர்டுக்கு போனதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஃபங்க்ஷனும் நடந்திருக்கு, தலைவரும் வந்திருக்காங்க. தலைவர் வந்தப்ப இவர் போய் நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நீ ஏதாச்சும் இதை கேட்ப அப்படின்னு எதிர்பார்த்துருக்க. தலைவர் கேட்கும் பொழுது தலைவர்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுட்டு வந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த வி.கே. ஈஸ்வரனுடைய மகன் ஞானவேல் ராஜா தயாரித்த படம். அவருக்கு சமீபத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. சூர்யா அண்ணா ஒரு தடவை அவரை அழைச்சி அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒன் டைம் சொல்யூஷனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். இதை பண்ணிக்கோ, உன்னோட பிரச்சனைகளை வந்து நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னப்ப அப்போ அதான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா கூப்பிட்டு இது மாதிரி வந்து என்ன சொன்னாங்க, எனக்கு அழுகுதான் வந்துச்சு. என்னை இவ்வளோ கேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா நான் மற்ற எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடுவேன். நீங்கள் இது சொன்னது மிகப்பெரிய, இது வந்து என்னன்னா கடவுளுக்கு சமம். வன்மம் நிறைந்த உலகில் இப்படி ஒரு ஹீரோ, சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ஹீரோ மற்றவங்கள வந்து கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு வாத்தியாருக்கு பிறகு சூர்யா சார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் சினிமாவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஹீரோவெல்லாம் அடுத்தவங்களோட துயரத்துக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோக்களை எல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது கூட கிடையாது. எப்படி வந்து நான் வந்து இதுலேருந்து கடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்களோ, மிகப்பெரிய போராட்டம், சாதாரண போராட்டம் இல்லை. வாவாத்தியாரேன்னு ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து வச்சுருக்கோம், ஷோர்ஷாட் ஹிட் ஃபில்மு. இந்த படத்தை எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. அதை சால்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கேள்வி இருந்துச்சு. இது எப்படி பண்ணுவாங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னு. நம்ம எம்ஜிஆர் படம் பார்த்துருப்போம், ரஜினி சாரோட படங்கள் பார்த்துருப்போம். ஒரே பாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவார், ஒரே பாட்டில் எல்லாமே மாறிடும்ல. அது வந்து ரஜினி சாருக்கு நடக்கும், ரஜினி சாருக்கே கூட சினிமாவில் தான் நடக்கும். ஞானவேல் சாருக்கு நடந்திருக்கு. இப்போ வாத்தியாரே அவர் சொன்னபடியே எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த வாரத்தில் நம்ம எல்லாருமே எவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்தோமோ ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஒட்டுமொத்தமாக அது கார்த்திக் சார் ஃபேனுக்கும் மக்கள் திலகத்தோட ஃபேனுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது. இது என்ன, இப்போ நம்ம நலன், இந்த படத்தோட இயக்குனர் நலன் குமாரசாமி சார் 3 படம், 2 படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. 2மே கல்ட் அப்படின்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கல்ட் படங்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண 2 படமே சொல்லுவாங்க. நிச்சயமாக எல்லா படமும் 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு படத்தை கல்ட்டும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வாத்தியாரே ரிலீஸ் ஆன மறுநாளே சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய கல்ட்டுன்னு. 10ஆவதுக்கு சத்யராஜ் ஐயா சார் எங்களுக்கு வந்து ஒரு மக்கள் தலைவரை வந்து வாத்தியாரை வந்து இந்த ஸ்க்ரீனில் கொண்டாந்து நிப்பாட்டின மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. மிக பாசிட்டிவான வைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களாக வந்து தமிழ் சினிமாவுக்கு திரையரங்குகளுக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியான படங்கள் இல்லாமல் ரசிகர்கள் வந்து திரையரங்கு தூக்கி போக முடியாமல் ஒரு 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 கண்டிஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறதா தியேட்டர் சைடில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாத்தியாரே இந்த வருஷத்தோட எண்டில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி டு கொலாபரேட் வித் வாத்தியார் ஆல்பம்.
ஸ்டுடியோ கிரீனோடைய இந்த படத்தில் வந்து கொலாபரேட் ஆகி படம் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே இந்த படத்தில் நாங்கள் கொலாபரேட் ஆகிட்டோம். இப்போ ரீசெண்டாக எல்லா பாடல்களும் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லா பாடல்களும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன், நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு. ஸோ நலன் அவருடைய சூதுகவும் வந்து கொலாபரேட் ஆனோம். அந்த ஆல்பம் வந்து சார்ட் பஸ்டர் ஆல்பம் சூதுகவும். அதே மாதிரி இந்த ஆல்பமும் வந்து கண்டிப்பாக சார்ட் பஸ்டர் ஆல்பமாக வரும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்பமை. படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் கட் மாதிரி பார்த்தேன். அது பார்க்கும்போதே தெரியுது ஷார்ட் இந்த வருடத்துடைய பிளாக் பஸ்டர் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்தி சார், கீர்த்தி ஷெட்டி, தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.